அசர்பைஜான் நாட்டின் விமான நிலையம் மீது ஈரான் ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். அசர்பைஜான் நாட்டின் பள்ளி ஒன்றின் மீதும் ஈரான் ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. விவரங்களை சொல்லுங்க. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய தொடர்ச்சியான தாக்குதலுக்கு எதிர்வினையாக ஈரான் நாடு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளின் அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்தது. இப்பொழுது இதுவரை தங்களுடைய நட்பு சக்தியாக இருந்த வளைகுடா நாடுகளின் பல நாடுகளையும் கூட குறிவைக்க தொடங்கி இருக்கின்றது ஈரான் நாடு. இந்த நிலையில்தான் அருகில் இருக்கக்கூடிய அஜர்பைஜான் நாட்டை குறிவைத்து ஈரானிலிருந்து ட்ரோன் தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதன்படி அஜர்பைஜான் நாட்டினுடைய விமான தளம் மற்றும் கூடுதலாக மற்றும் ஒரு பகுதி பள்ளிக்கூடத்தின் மீது இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அஜர்பைஜான் அதிகாரப்பூர்வமாக இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 2 பேருக்கு இந்த ஈரானினுடைய தாக்குதலால் காயம் ஏற்பட்டிருப்பதாக அஜர்பைஜான் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கின்றார்கள். பள்ளிக்கூடத்தின் மீது ஈரான் ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த விமான தளத்தின் மீதும் இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்று காலை கூட கத்தார் நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளத்தை குறிவைத்து 2 விமானங்களை அனுப்பியிருந்தார்கள். மிக குறைந்த உயரத்தில் பறந்து சென்றது. ராடாரினுடைய கண்காணிப்பிலும் சிக்காமல் தொடர்ச்சியாக முன்னேறி சென்று கொண்டிருந்த நிலையில்தான் கடைசி நேரத்திலே கண்டறியப்பட்டு ஈரானினுடைய அந்த 2 போர் விமானங்களும் அமெரிக்க படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அதே போன்று சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளையும் ஈரான் பகைத்துக் கொள்ளும் விதமாக தொடர்ச்சியாக அந்தந்த நாடுகளின் எல்லைக்குள் அத்துமீறி சென்று தாக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி வருகின்றது. எனவே இப்பொழுது அஜர்பைஜானும் இந்த போர் வளையத்திற்குள் இழுத்து வந்து விடப்படுமோ என்கின்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக ஈரானினுடைய இந்த நடவடிக்கை இருக்கின்றது. ஈரான் தாக்குதலிலே அஜர்பைஜான் விமான தளம் மற்றும் பள்ளிக்கூடத்தின் மீது மிகப்பெரிய சேதாரம் ஏற்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக 2 காயம் ஏற்பட்டிருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. நன்றி ராஜகுமரன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.